पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 977வது திருநாமத்தின் பொருளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆதி புராணம் என்று பெயர் பெற்ற பிரம்மாண்ட புராணத்திலே வியாச பகவான் கொடுத்த தொகுப்பு இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமம். இந்த தொகுப்பு தான் அடிக்கடி நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் திருவடி வாரத்திலே அர்ச்சனை செய்வதற்கு பாஞ்சராத்திரம் ஆகமங்களிலே வல்லவர்களான பட்டர்கள் பயன்படுத்தக்கூடிய தொகுப்பு. இதைத்தான் காஞ்சிபுரம், திருச்சானூர் போன்ற திருத்தலங்களிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த தொகுப்பின்படி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த திருநாமம் நமக்கு அன்னையினுடைய இருப்பை காட்டுகிறது. அதாவது எந்த இடத்துல யானை, குதிரை, தேர் படைகள் இருக்கோ, அதாவது செல்வம்னு சொன்னாலே பழைய காலத்துலலாம் அந்த செல்வத்துக்கு அளவுகோலே ஒரு யானை தான். ஒரு வீட்டில் யானையை வச்சுட்டுருக்காங்கன்னா நிச்சயமாக பெரிய பணக்காரங்களாக இருக்கணும். அதனால தான் கஜாந்தமான ஐஸ்வர்யம் என்று பழைய காலத்தில் சொல்வார்கள். லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச வீட்டில் தான் யானையை வச்சு பாதுகாக்க முடியும். நம்ம பூனையை வச்சு பாதுகாக்கிறது நம்ம போன்ற ஏழைகள். அதுவும் பூனை சில பேர் வீட்டில் அடுப்பில் பூனை தூங்குறதுன்னா வறுமையின் எல்லையில் இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் யானையை ஒருத்தர் வீட்டில் வச்சு அதுக்கு தீனி போடுறார் அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கணும். அதில் யானைகள் இருக்கிற இடம், யானைகள் இருந்தால் மட்டும் போகாது, தேர்கள் இருக்கணும். அந்த தேர்களிலே பூட்டக்கூடிய குதிரைகள் இருக்கணும். அதில் எந்த ஒரு பெரிய அரண்மனையில் யானை, குதிரை, தேர் இவைகள் இருக்கின்றனவோ, அணிவகுத்து இருக்கின்றனவோ, அந்த அரண்மனையிலே இவள் குடியிருக்கிறாள் என்பதில் ஐயமே கிடையாது. அதனால தான் வியாசபகவான் என்ன பண்ணினார், இவளுக்கு ஒரு அற்புதமான திருநாமம் வைத்தார். தேர், யானை, குதிரை இவைகள் முழங்கக்கூடிய, இவைகள் இயங்கக்கூடிய பெரிய நிலையத்தை, இருப்பிடத்தை தன் இருப்பிடமாக கொண்டு திகழ்பவள். இந்த திருநாமத்தை வியாசர் சொல்வதற்கு என்ன காரணம்? சென்ற திருநாமத்தில் அர்க்கப்பிரபான்னு சொன்னார், சூரியனுடைய பிரபைன்னு சொன்னார். சூரியனுக்கே ஒளிய தகுந்த பாஸ்கர க்ஷேத்திரத்தில் திகழக்கூடிய கோமளி தாயாரை நினைப்பிலே கொண்டு வைத்தார். அந்த கோமளி தாயார் நினைப்பில் கொண்டு வந்த உடனே வியாச பகவானுக்கு இந்த கும்பகோண க்ஷேத்திரம் கண் முன்னாடி வந்துடுத்து. கும்பகோண க்ஷேத்திரத்தை நீங்களும் இன்றைக்கி போய் பாருங்கள். அது வைதிக விமானம் என்பதாக அங்கே பெருமான் 6வது ஆழ்வான் பள்ளி கொண்டிருக்கிற விமானம். இது திருவரங்க விமானத்திலிருந்து பிரிந்து வந்ததாக சொல்கிறார்கள். திருவரங்க விமானம் பிரணவ ஆக்கார விமானம். வேதத்தின் முதலெழுத்தான செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் என்று சுவாமி தேசிகன் பாடியபடி வேதத்தில் எல்லோரும் முதலிலே சொல்லக்கூடிய பிரணவம் உண்டே, அந்த பிரணவம் என்கிற அந்த எழுத்தை போன்ற வடிவிலே அமைந்த விமானம் ஸ்ரீரங்க விமானம். அந்த பிரணவத்தை உச்சரித்து அப்புறம் வேதத்தை சொல்லுவாங்க. வேதத்தை பிரணவத்தை உச்சரிக்காமல் சொன்னாலும் சரியல்ல, முடிக்கரிச்சையும் பிரணவத்தை உச்சரிக்கணும். முதல்ல பிரணவத்தை சொல்லும் பொழுது 4 மாத்திரை நீண்டி ஸ்வரம் சொல்ல வேண்டும். முடியும் பொழுது 3 மாத்திரையிலே முடிக்க வேண்டும். அந்த பிரணவத்துக்கு முன்னாடி ஹரிஹி என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். அந்த ஹரிஹியும் பிரணவமும் ஒன்றோடு ஒன்று புணராமல் அப்படி இருந்திருக்கு. இப்படியெல்லாம் வியாச பகவான் வேதத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு சிக்ஷை கொடுத்திருக்கிறார். வியாச சிக்ஷை என்றெல்லாம் கொண்டாடுறாங்க.